மிகப்பெரிய பதற்றத்துல மத்திய கிழக்கு பிராந்தியம் இருக்கிறத பார்க்கின்றோம். ரெண்டு பிராந்திய சக்திகளுக்கு இடையேயான போர் பதற்றம் அப்படின்றது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. லெபனான் தலைநகர் பைரூட்ல ஹெஸ்புல்லாவுடைய தலைவரை வீழ்த்தியது இஸ்ரேல். அதற்கு பிறகு சில மணி நேரங்களுக்கு முன்பாக தரைவழி தாக்குதலையும் லெபனானை நோக்கி நடத்தியிருக்கிறது. ஈரான் நேரடியாக தலையிட்டு இப்போ நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை, சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களை இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது. அதில் பெரும்பாலானவை வான்வழியாக, அதாவது இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீழ்த்தியிருப்பதாக செய்தி. எப்படி பார்த்தாலும் இது இந்த போர் பதற்றத்தை நாம் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வானது மேலும் அதிகரிக்கிறது. நம்முடைய திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ் மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். சர்வதேச விவகாரங்களை உற்று கவனிக்கக்கூடியவர். திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ், திஸ் அட்டாக் டேக்ஸ் திஸ் கான்ஃப்ளிக்ட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லையா? ஆமா, கட்டாயமா. இன்னொரு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். எப்படின்னா, ஈரான எப்படியாவது இந்த கான்ஃப்ளிக்டுக்குள்ள இழுத்து விடணும் அப்படிங்கறதுல நெத்தன்யாகு ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர் ரொம்ப ஓப்பனாகவே ஐநா சபையில பேசுறப்ப ஈரானுடைய எந்த பகுதியும் எங்களால் அடைய முடியாத பகுதி அல்ல அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். அது நேரடியா ஈரான ஒரு மம்புக்கு இழுக்கிற வேலையாகத்தான் இருந்தது. இந்த கான்ஃபிளிக்ட்குள்ள எப்படியாவது இழுத்து விடணும் அப்படின்னு இருந்த. ஆனால் அதை புரிந்த நிலையில தான் ஈரான் கையை கட்டி கொண்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தது அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தது. ஏன்னா இந்த விஷயத்த புரிஞ்சுதான் அவங்க அமைதியா இருக்காங்க அப்படின்ட்டு. காரணம் ஹனியே அவங்க நாட்டிலே வச்சு படுகொலை செய்யப்பட்டப்போ இதுக்கு நாங்கள் பழி தீர்ப்போம் சொன்னாங்க. சொன்னதோட சரி, அதுக்கப்புறம் எதுவுமே செய்யல. அப்படிப்பட்ட ஈரான் இப்ப திடீர்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சரமாரியாக கிட்டத்தட்ட 400 ஏவுகணைகள் வந்ததாக, அது அயரன் டோம்னால தடுத்து அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ரீசன்ட் டேஸ்ல இந்த விதமான ஒரு மிகப்பெரிய அட்டாக்க இஸ்ரேல் மீது நேரடியாக ஈரான் தொடுத்ததே கிடையாது. கடந்த ஏப்ரல் மாதம், இந்த ஆண்டு கடந்த ஏப்ரல் மாதம் நடந்தது தாக்குதல். கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள் அதற்கான அவகாசம் இருந்தது. பெரும்பாலும் க்ரூஸ் மிசைல்ஸ்கள் தான் பயன்படுத்தப்பட்டது. இஸ்ரேல்ல தாக்குதலுடைய வீரியம் என்பது ரொம்ப குறைவாக தான், அந்த ஒரு சிறுமியோ யாரோ தான் இறந்து போனாங்க. அந்த அளவுல தான் இருந்தது. நீங்க சொல்ற மாதிரி இன்டென்சிட்டி இது ரொம்ப அதிகம். இல்ல, இன்னொன்னு, ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்கப்பே இன்னைக்கு தெல்லையுடைய சவுத்துல யாஃபாங்கிற இடத்துல ஒரு 2 மர்ம நபர்கள் திடீர்னு பொதுமக்கள் மேல கண்மூடித்தனமா துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. அதுல பல பேர் செத்துருக்காங்க. ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததா அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க. இப்ப அது ஒரு ஈரான் சப்போர்ட்டர்ஸ் இருக்கிற டெரர் எலிமெண்டா கூட இருக்கலாம். சோ ஒரே டயத்துல சில தனிநபர்கள் உள்ள பெனிட்ரேட் பண்ணி அவங்க சரமாரியா துப்பாக்கி சூடு நடத்துவது, இன்னொரு பக்கம் ஏவுகணைகள் மூலமா தாக்குவது அப்படின்னு ஆக்சுவலா ஒரு பேனிக்கு கீழே இஸ்ரேல கொண்டு நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப இஸ்ரேல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் இப்போ அதுக்குள்ளேயும் இந்த ஷெல்டர்கள்ல இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இந்த தருணத்தில் வரக்கூடிய முக்கிய செய்தியும் சேர்த்து பதிவு செஞ்சிடறேன். இஸ்ரேலிகள் தங்களுடைய ஷெல்டர்கள்ல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு இஸ்ரேலிய ராணுவம், இதையும் தலைப்பு செய்தியாக நம்ம மாற்றலாம். இஸ்ரேலியர்கள் தங்களுடைய ஷெல்டர்கள்ல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு அந்த நாட்டு ராணுவம் ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் கொடுத்திருக்கிறது. இது வரைக்கும் தாக்கப்பட்ட பாலிஸ்டிக் மிசைல்ஸ்களுடைய எண்ணிக்கை 180 அப்படிங்கிற கணக்கும் வந்திருக்கிறது. 2-3 ரவுண்ட்ஸாக 180 பாலிஸ்டிக் மிசைல்கள் இஸ்ரேலை தாக்கியிருக்கிறது சொல்லப்பட்டது. இனிஷியல்ல வர்றப்ப பல இது தவறா வரும். அது பிரஸ்லயே அப்பியர் ஆனது 400. இப்ப 180 நீங்க சொல்லிருக்கீங்க, நன்றி. சோ எப்படியோ இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப கைய கட்டிக்கிட்டே இருந்த இஸ்ரேலுடைய சப்போர்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மத்தியில இஸ்ரேல் நம்பிக்கை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தன்னை ஏதோ காட்டிக் கொள்வதற்கும் நிரூபித்துக் கொள்வதற்கும் இஸ்ரேல் இந்த விதமான தாக்குதல் நடத்தியதா அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறதன் மூலமாக ஈரானுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா ஈரான் ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஒண்ணு அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, அணு ஆயுத மையத்தை. அது இன்னொரு 90 இல்லாட்டி ஒரு 85% வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இன்னும் 10-15% தேவைப்படுது.
இப்போ இது தொடர்பாக இத ஒரு சாக்கா வச்சு பல தடைகள் சாங்ஷன்ஸ் அமெரிக்கா விதிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு அணு ஆயுத மையத்தை வந்து குறிவைக்கக்கூடிய போக்கு, குறிப்பா அத கவனத்திலேயே வச்சுட்டு இருக்கிறதுங்கிறது அமெரிக்காவுக்கு இருக்கிறது. எல்லாருமே ஒரு டார்கெட்ல தான். முக்கியமான கருத்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க. கடந்த வாரத்துல தான் ஈரானுடைய அதிபர் பெஷஷ்கியான் நியூக்ளியர் டாக்ஸ் அமெரிக்காவோட தொடங்குறதுக்கு நாங்க தயார் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து ஒரு டெமோக்ராட் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும், இந்த தடைகள்லாம் நீங்கும், பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவோடு தொடரலாம். ஏன்னா அவங்க சாங்ஷன்ஸ் அவங்களுடைய பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு தாக்க, அந்த சாங்ஷன்ஸை, இந்த நியூக்ளியர் டாக்ஸை மீண்டும் தொடங்கக்கூடிய நிலையில அவங்க தாக்குதல் மோட்ல ஈடுபடும் போது அதற்கு ஊறு விளைவிக்கலாம். You have touched a very important point. ஆமா, இப்போ ஈரான் வந்து உருவாக்குற ஒரு அணுகுண்டு ஷியா அணுகுண்டா இருக்கலாம். அது என்ன விதமான மேற்காசியால மிகப்பெரிய ஒரு, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பவரையை சீர்குலைச்சிரும். இப்போ இந்த மாதிரியான ஒரு தாக்குதல மெனக்கட்டு ஈரானை வம்பலுக்கு இழுத்து விட்டால், இப்ப இத ஒரு சாக்கு வச்சு திரும்ப ஈரான் மேல ரிட்டாலியேட் பண்றதுக்கான ஒரு தார்மீக உரிமையை இஸ்ரேல் பெற்றிருக்கிறது. இப்போ இஸ்ரேல் இத ஒரு சாக்கா வச்சுட்டு அந்த அணு ஆயுத மையத்தை, அந்த அணுக்கரு உலைய அவர்கள் படம் பார்க்கலாம். அது ஒரு மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னா திரும்ப அதே போல ஃபெசிலிட்டியை திரும்ப கட்டமைக்கிறதுக்கு 20-30 ஆண்டுகள் ஆகலாம். ஒரு நிமிஷத்துல வந்து ஈரான் ஒரு 20 இல்லாட்டி 25 ஆண்டுகள் பின்னால போய்விடும். இன்னொரு முக்கியமான கருத்து நீங்க சொல்லியிருந்தீங்க. இத கன்சிடர் பண்ணித்தான் ஈரான் வந்து இத்தனை நாள் அமைதியா இருக்கும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எதுக்காக அவங்க உள்ள வந்தாங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, நீங்க இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்லியிருந்தீங்க. நெத்தன்யாஹுவுடைய கேம் பிளான் ஈரானை இதுக்குள்ள இழுக்கிறது. அதை வந்து இழுக்கிறதா, இவரை எப்படியா ஈரானை இழுத்து விடுறதா? அதை ஈரானுடைய அதிபரும் சொல்லியிருந்தார். அதோடைய பாராளுமன்ற சபாநாயகர் பேட்டியில் அவங்க வெளிப்படையாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க இந்த ரீஜனல் வார்க்குள்ள இழுக்கப்பட விரும்பல, இஸ்ரேல் எங்க இழுக்க பார்க்கிறது அப்படின்னு. ஆனா நீங்க சொல்வது போல அடுத்தடுத்து இந்த தாக்குதல்களை அதிகரிக்க, ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் மேல கை வைக்க, பெய்ரூட்டுக்குள்ள நுழைய, அவங்களுக்கு ஷியா உலகத்து மேல, இஸ்லாமிய உலகத்து மேல ஒரு மதிப்பு மரியாதையும் குறைஞ்சணும் அப்படிங்கிறதுனால ஈரான் நேரடியாக தலையிட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இல்ல, அதுதான் நான் நினைக்கிறேன். அதுதான் என்னன்னா, ஈரானுக்கு வந்து ஷியாவுடைய தலைமை பீடம்ங்கிற ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, இப்ப அந்த பிம்பம் அடி வாங்குமோ அப்படிங்கிறதுக்காக, நானும் தாக்கினேன்னு காட்டிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று செய்கிறதா அப்படின்னு. ஏன்னா நிச்சயமா இந்த தாக்குதலால ஈரான் அடைய போவது நன்மை அல்ல. இதுக்கு திரும்ப பதிலடி வந்தால் அது இஸ்ரேலிடமிருந்து மட்டும் வராது, அமெரிக்காவிடமிருந்து கூட வரும். இப்போ உடனே ஜோ பைடன் அவர் வந்து என்ன ரியாக்ட் பண்ணிருக்காருன்னு பாருங்க. நாங்க இஸ்ரேலுடன் நிற்கிறோம், இஸ்ரேலுக்கு எல்லா உதவிகளும் செய்வோம் இருக்க. இப்போ உடனே இப்படி ஒரு தாக்குதல் மூலமா இப்ப நாட்டோ அத்தனையுமே இஸ்ரேலுக்கு பின்னால் நிறுத்தி வச்சுட்டாங்கல்ல ஈரான். இப்ப இந்த தாக்குதல் என்ன விவேகமான ஒரு தாக்குதல். ஏப்ரல் மாதம் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலுக்கு துணை வந்த நாடுகள் மேற்கத்திய நாடுகள் மட்டுமல்ல, அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் மட்டுமல்ல, ஜோர்டான், எகிப்து, கத்தார் உள்ளிட்ட அரபு தேசங்கள் உட்பட ஈரானை வந்து மற்ற வகைகளில் சகிக்காத தேசங்கள் இவங்கெல்லாம் கூட இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு வந்தாங்க. இந்த முறை வரல, பட் அந்த மாதிரி ஒரு சூழலை கூட உருவாக்கிடலாம். நீங்க சொல்வது போல ஆஸ் வி ஸ்பீக் ஒரு முக்கியமான செய்தியை வரப்பெற்றுக் கொண்டிருக்கு குலால் ஸ்ரீனிவாஸ். ஈரானுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா கமேனி இந்த தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பான இடத்துக்கு மீண்டும் மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை ஈரான் அபிஷியல் வெளிப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள்ல செய்தி வந்து இந்த தாக்குதலை தொடர்ந்து சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை. நேற்றைக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் லீடர் அலி கமேனி ஒரு ஹை லெவல் மீட்டிங் ஒண்ணு கண்டக்ட் பண்ணாங்க. எல்லாம் நடந்தது. நடந்ததுக்கு அப்புறமே அந்த மீட்டிங் முடிஞ்சதுமே அவர் ரகசிய இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதுக்கப்புறம் ரகசிய இடமா மாறிக்கொண்டு இருக்கிறார் நினைக்கிறேன். ஆல்ரெடி தொடங்கி சனிக்கிழமை இந்த செய்தி வந்தது. இந்த சனிக்கிழமை செய்தி வந்தது. மீண்டும் இப்போ ராய்ட்டர்ஸ்ல இந்த செய்தியை வந்திருக்கிறத பார்க்கின்றோம். இந்த தாக்குதலை தொடர்ந்து திரும்ப அவங்க மாத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் தாக்கப்படலாம். ஏன்னா இன்னைக்கு ஹமாஸ் தலைவரை கொன்றாச்சு, ஹெஸ்புல்லா தலைவரை கொன்றாச்சு, அவரை குறிவைக்கிறதுக்கான ஆபத்து இருக்கிறது அப்படின்னு. ஆனா வந்து அந்த ஐநால வச்சு நெத்தன்யாகு என்ன சொன்னாரு, ஈரான்ல எங்களால ரீச் பண்ண முடியாத இடம்னு எதுவும் கிடையாதுன்னா அது இதுவும் உள்ளடங்கினது தானே. ஒரு பொறுப்பற்ற வகையில இஸ்ரேல் இந்த போரை தீவிரப்படுத்த நம்ம பார்க்க முடியாதா? அது வந்து அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க எல்லா திசையிலையும். இதை வந்து ஒரு இஸ்ரேல் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டுமே பாக்குறதாங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. இந்த அளவுக்கு அவங்க பண்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏன் யூஎஸ் இருக்க கூடாது?
ஆஹா. யுஎஸ்க்கும் ஈரானுடைய அந்த அட்டாமிக் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை க்ளோஸ் பண்ணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட் உண்டா இல்லையா? நீங்க சொல்ற கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கான ஆதரவை குறைச்சிருக்கா, அவங்க வேற சிக்னல்ஸ் வெளிப்படுத்துறாங்களே அப்படின்னு பேசும்போது அங்க ஒரு செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்த ஒருவர் சொன்னது, அவங்க தேர்தல் காலம் என்பதனால வெளிப்படையான சில ஆதரவுகளை எங்களால வழங்க முடியாத நிலையில இருக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு இது இசைவு இல்லாம இல்ல, சில விஷயங்களை அவங்க வெளிப்படையா சொல்ற விஷயங்களுக்கும் செக்யூரிட்டி ரிலேஷன்ஷிப்ல அவங்க வெளிப்படுத்துற கருத்தும் வெவ்வேறு அப்படின்னு. சிரியா மேல மன்னிக்கணும், சிரியா மேலயா ஈராக் மேலயான்னு எனக்கு தெரியல, ஈராக் மேல ஈராக்குடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை இஸ்ரேல் தாக்கி ஒழித்த போது அதை அமெரிக்கா செய்யக்கூடாது அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லி வந்தது. பிறகு இப்போ ரேகன் இருந்தார்னு நினைக்கிறேன், அப்போ இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்திட்டாங்க அப்படின்னு அங்க இருக்கிற அவரோட ஒயிட் ஹவுஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாம் சொல்லும்போது பாய்ஸ் வில் பி பாய்ஸ் என்று ரசித்து சொன்னார். ஒரு பக்கம் வெளியில அதை இல்லை, இது தேவையற்ற எஸ்கலேஷன் என்று சொன்னாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு மறைமுகமான ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம், கண்ணாமூச்சி ஆட்டம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த செக்யூரிட்டி லெவலில் இருக்கிறதையும் பார்க்கிறோம். ஆக்சுவலா ஈரானுக்கு எதிராக பொருளாதார ரீதியான நடவடிக்கைகளை அமெரிக்கா நேரடியா செய்யும். ஆனால் ஈரானுக்கு எதிராக ராணுவ ரீதியான நடவடிக்கைகள்ல இஸ்ரேலை அது பயன்படுத்திக் கொள்ளும் நான் நினைக்கிறேன். ஆனா இதுல இல்ல இது ஒரு காரணமாக பயன்படுத்திக் கொண்டு ஈரான் டெவலப் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணால் அமெரிக்காவை காட்டிலும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாடு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனா அதுல 2 தரப்புக்கும், டெமோக்ராட்ஸுக்கு ஒரு பார்வையும் ரிப்பப்ளிகன்ஸுக்கு இன்னொரு அதிதீவிர பார்வையும் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். two worlds இல்லையா அதுல? ஆனா அதே நேரத்துல ஈரான் நியூக்ளியர் இதை டெவலப் பண்றத இந்த 2 பார்ட்டியுமே அங்கீகரிக்குதா? உண்மைதான். அவங்கள ரொம்ப ஸ்லைட்டா ப்ரோ ஈரானி அப்ரோச் இருக்கிறவங்க கூட அவங்க நியூக்ளியர் டிவைஸ் லெவலுக்கு போறதை அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது இருக்காது. ஆனா ஈரான் மீது நடத்தப்படுற ஒரு தாக்குதலை இந்தியர்களா நம்ம ரொம்ப கவலையோட தான் அணுக வேண்டி இருக்கிறது. இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய உறவுகள் இருக்கலாம், ஆனா பொருளாதார ரீதியாக நம்ம நிறைய பின்னி பிழையப்பட்டிருக்கின்றோம் ஈரானோடு. எண்ணெய்க்கு பெரும்பாலும் நம்ம ஈரானை எதிர்நோக்கி இருக்கோம். ரீசெண்டா ஈரானுடைய சபஹர் துறைமுகத்தை நாம தான் மேம்படுத்திட்டு வரோம். கரெக்ட். இந்த மாதிரி நிறைய நமக்கு ஃபெசிலிட்டி இருக்கு. நமக்கு ஈரானுக்கு இடையில் நல்ல நட்பு இருக்கு. சோ இந்த போர் தீவிரமடைவது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் இன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இந்த போர் தீவிரம் அடைவது இல்ல ஈரான் தாக்கப்படுவது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் இன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்ப ஒருவேளை அவங்கள்ட்ட இருந்து நம்ம எண்ணெய் எல்லாம் வாங்குறோம். இப்ப இந்த எண்ணெயுடைய விலையில ஏற்படக்கூடிய பிளக்சுவேஷன் நமக்கு பாதகமா போகலாம். ஏற்கனவே இந்த சபஹர் துறைமுகம் சம்பந்தமா நிறைய கான்ட்ரோவர்சி வேற ஓடிட்டு இருந்தது. இப்ப இந்த இதுக்கு அப்புறம் அதுல இன்னும் நிறைய டிலே ஏற்படுமா, என்ன ஏது அது தெரியாது. அதனால அந்த இந்த ஈரானை சுத்தின நம்மளுடைய இந்த பொருளாதார பிணைப்புகள் இருக்குல்ல, அதுல இது நிச்சயமா குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்கும். ஒரு இம்பாக்ட் இருக்கத்தான் செய்யும். ரைட். இப்போ அமெரிக்காவில் ஜோ பைடன் கடுமையாக அமெரிக்க அரசை விமர்சிச்சுட்டு இருக்காரு. உலகம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு. அங்கே கடுமையான வெவ்வேறு குரல்கள்லாம் உங்கள் டெமோக்ராட்டிக் காங்கிரஸ்மேன் ஏன் இது ஒரு நியூக்ளியர் தாக்குதல்லாம் கூட ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற கருத்தெல்லாம் போக இன்னைக்கு ஒரு இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ல உலகம் இருக்குது, ஒரு மத்திய கிழக்கு இருக்குது அப்படின்னு இப்படி தான் நம்ம ரொம்ப கடந்த மாதங்களாக சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு பதற்றம் அப்படிங்கிறது கீழே போகும்னு நினைக்கிறீங்களா, இன்னும் மேலே தான் இறங்கும் அப்படின்னு இந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு காட்டுதான்? நான் என்ன பொறுத்தளவுல ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் இப்ப ஆரம்பமாயிருக்கு இல்லையா, இது ரொம்ப தீவிரம் அடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஈரானே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி கொள்ளும். ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தணிஞ்சுக்கும். நான் சும்மா ஒண்ணும் இல்லை, நான் தாக்குறதுக்காக பண்ணினேங்கிற பதிவு செய்யற மாதிரி தான். ஏன்னா ஈரானை சாக்க வச்சுட்டு இப்ப இதுவரைக்கும் களத்துல இறங்காத ஒரு அமெரிக்கா உள்ள நேரடியாக மூக்க நுழைக்க ஆரம்பித்தால் அது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆயிடும். இந்த காம்ப்ளிகேஷன்னால இஸ்ரேலுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, ஆனா ஈரானுக்கு நஷ்டம் இருக்கும். இப்போ நம்ம இஸ்ரேலுக்கு நட்டம் இல்லைன்னு எப்படி நம்ம பார்த்துட முடியும்? ஹிஸ்புல்லாவுடைய தலையை அவங்க எடுத்திருக்கலாம், அவங்களுடைய தலைவர் போயிருக்கலாம். ஆனா ஹிஸ்புல்லா கிட்ட இன்னும் ஒரு வலுவான மிசைல்கள் இருக்கின்றன. அதெல்லாம் இஸ்ரேலை தாக்கும் போது ஒரு சின்ன நாடால எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியும்? அஃப்கோர்ஸ் இட் ஹஸ் an army.
இல்ல இப்ப அவங்க இந்த தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சுட்டாங்க, கவச வண்டிகள் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுலயே அவங்க தெளிவா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்ல மட்டும்தான் அப்படின்ட்டு. அவங்க ஹிஸ்புல்லாவுடைய அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அத்தனை நிர்மூலம் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அதுல நீங்க சொல்றதுல ஒரு முக்கியமான நியூவான்ஸ் இருக்கு. ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய போர் எய்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹமாஸை முழுவதுமாக நிர்மூலமாக ஆக்க வேண்டும், அதனது டிஃபென்ஸ் எபிலிட்டிஸ் எல்லாம் தடுக்க அப்படியே எடுத்துட வேண்டும் அப்படிங்கிறது தான், டிஃபேங் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் அங்க நம்ம இஸ்ரேல் அரசுல பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய கருத்து இதுல எங்களுடைய வார் எய்ம் ஒண்ணுதான். 67,000 பேர் 70,000 பேர் எங்களது குடிமக்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து உள்நாட்டிலேயே குடிபெயர்ந்து வெவ்வேறு பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க மீண்டும் உங்களுடைய வாழ்விடங்களுக்கு போகணும். அதற்கு என்ன வழி என்றால் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே ஒரு பஃபர் ஜோன் உருவாகணும். அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ரெசல்யூஷன் 1701, அது ஐக்கிய நாடுகள் சபையுடைய செக்யூரிட்டி கவுன்சிலோட ரெசல்யூஷன். அதன்படி லெபனானுடைய படைகள் ஹிஸ்புல்லா உட்பட லித்தானி நதிக்கரைன்னு ஒன்று இருக்கு, லெபனான் இஸ்ரேல் நதிக்கரையில் இஸ்ரேல் எல்லையில் லித்தானி நதிக்கரையுடைய வடகரைக்கு அவங்க போயிட்டாங்கன்னா இந்த போர் முடிஞ்சிடும், எங்களுடைய போர் எய்ம்ஸ் முடிஞ்சு போயிடும். இது அவங்க போகலன்னா அது வரைக்கும் நாங்க எங்களுடைய மிலிட்டரி எய்ம்ஸ்ல அந்த நார்தர்ன் பேங்குக்கு அவங்கள தள்ளி விடுற முயற்சியை தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ரைட். இந்த ஏவுகணை தாக்குதல், ஈரான் ஏவுகணை தாக்குதலுக்கு முன்னால அந்த டேங்கை மூவ் பண்றாங்கல்ல, இது ஆக்சுவலா இந்த டேங்கை மூவ் பண்ணனால இவங்கள ஒருவேளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காகத்தான் ஈரான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு கூட நீங்க இன்டர்பிரேட் பண்ணலாம். Very interesting use there, Kolala Srinivas. Thank you very much for joining.